விருச்சிக ராசி பற்றி பார்ப்போம். விருச்சிக ராசி அன்பர்களே, லக்னாதிபதி 3லே உச்சம் பெற்று இருப்பதனால விளையாட்டுத் துறையில் இருப்பவங்க சாதிப்பீங்க. வீடு, நிலம், பூமி ஆகியவற்றில் ஆதாயம் இருக்கும் உங்களுக்கு. கடைசி 2 வாரம் உடல்நலத்தில் கவனம் தேவை. உடலுக்கு ஒவ்வாத உணவை தவிர்ப்பது நல்லது. குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமை குறையும். சகோதரத்திலே வாக்குவாதம் வேண்டாம், எதிர்ப்பும் வேண்டாம். குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். நண்பர்களின் உதவி நன்மை பயக்கும். வண்டி வாகன மாற்றங்கள், பழுது சரிபார்த்தல் போன்றவைகளை செம்மையாக நடக்கும். தொழில் புரிவோர், வியாபாரிகள், பணிக்கு செல்வோர், அரசு பணியாளர்கள், அரசியல்வாதிகள் அனைவருக்கும் லாபமும் வருமானமும் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாசி மாதம் இருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, மாணவர்களில் நல்ல கல்வி தேர்ச்சி பெறுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு விசாகம் நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், அதே போல கேட்டை நட்சத்திரம் 3 நட்சத்திரங்கள் உள்ளன. விசாக நட்சத்திர முதல் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம் உள்ள விருச்சிக ராசி அன்பர்களுக்கான சுப நாட்கள் பிப்ரவரி 19 பகல் 2:20 பிறகு, பிப்ரவரி 21, பிப்ரவரி 26, மார்ச் 1, மார்ச் 6, மார்ச் 11 இவர்கள் யாவும் உங்களுக்கு நல்ல சுப நாட்களாகும். அனுஷ நட்சத்திர அன்பர்களே, பிப்ரவரி 21, மார்ச் 1ஆம் தேதி உங்களுக்கு சுப நாட்கள். கேட்டை நட்சத்திர அன்பர்களே, பிப்ரவரி 18, பிப்ரவரி 21, பிப்ரவரி 22ஆம் தேதி, பிப்ரவரி 26, மார்ச் 3, மார்ச் 11 இவைகள் நல்ல சுப நாட்களாகும். இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் பிப்ரவரி 18 இரவு 9:54 முதல் பிப்ரவரி 21 காலை 7:43 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டம தினங்களிலே புதிய முயற்சிகள் வேண்டாம், மனம் சஞ்சலப்படும். ஆகவே வழக்கமான பணிகளை செய்து கொள்ளலாம். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் கொஞ்சம் கவனத்துடன் இருக்க வேண்டும்.